அதாவது பெண்களுக்கு ரொம்ப தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். ஏன்னா பெண்களை எல்லாருமே பார்க்குறாங்க. நீ ஒரு பொண்ணாக நீ வந்து ஒரு ஆம்பளைன்னா ஏதாவது சாதிக்கணும், அல்லது அப்போ பெண்ணாக பிறந்துட்டாலே ஒரு பெண்கள்னால் அவங்க எதுவும் சாதிக்க தேவையில்லை, படிக்க தேவையில்லை, வீட்டிலே இருந்தால் கூட பெண்களை பார்ப்பார்கள். பெண்களை ஆடை கொண்டு மூடிக்கொண்டு நீ பர்தா போட்டுக்கோ அப்படின்னா கூட பர்தாவையும் தாண்டி ஊடுருவி பார்ப்பாங்க பெண்களை. அதனால தான் பெண்களுக்கு அவ்வளோ தன்னம்பிக்கை. அப்போ பெண்களுடைய தன்னம்பிக்கையை குறைக்கணும், அவங்கள அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக தான் பெண்களை பார்க்காதீங்க, பெண்கள் குனிஞ்சதெல்லாம் மின்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ பெண்களை பார்த்தா பெண்களுக்கு தன்னம்பிக்கை வரும். அப்போ அது ஆண்களுக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கும். பெண்களை பார்ப்பதாலும் பெண்கள் ஆண்களை பார்க்கும்போது ஆண்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும். இல்லாத ஒரு ஆண் பெண்ணை பார்க்கும்போது பெண்ணுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுதா? அப்போ அவளுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுவதற்கு அந்த ஆண் காரணமாக இருப்பதால் அந்த ஆணுக்கும் தன்னம்பிக்கை ஏற்படும். அதுபோல் ஒரு பெண்ணும் ஆணை பார்க்கும்போது அந்த ஆணுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும், அந்த பெண் நம்மளை பார்க்குறா அப்படின்னு சொல்லி. அதனால் மனிதர்கள், நீங்கள் சுதந்திரமாக மனிதர்களை பாருங்கள். அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். மனிதர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுவதற்கு மனிதர்களை செய்கிற செயல் ஒரு அடிப்படையான பொதுநலன் எது அப்படின்னா மனிதர்கள் பார்ப்பது தான். அந்த பார்க்கக்கூடாது, பார்த்தாலே அந்த பார்வைக்கே தப்பான அர்த்தம் கண்டுபிடிக்கிறாங்க. அது பார்த்தாலே தப்பு, பார்க்கக்கூடாது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா மனிதர்கள் தவறானவர்களாக மாறும்போது அவர்கள் பார்வையும் தவறாக மாறுது. அப்படிங்கிறதுனால பார்க்கவே கூடாது அப்படிங்கிற தடை. அப்போ மனிதர்கள் முதல்ல கட்டுப்பாடு உடையவர்களாக இருக்க வேண்டும். கட்டுப்பாடு உடையவர்களாக இருக்கும்போது நம்ம சுதந்திரமாக யாரை வேணாலும் பார்க்கலாம். நம்ம பார்வையில் தப்பு இருக்குது. பார்ப்பது தவறில்லை, நமது பார்வையில் தான் தவறு இருக்கிறது. அதை மாற்றிக்கிட்டு நம்ம சுதந்திரமாக பார்க்கணுன்னா முதல்ல நம்மக்கிட்ட எந்த தவறும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் பிறருக்கு இடையூறு தர்ற மாதிரி பார்க்கக்கூடாது, பிறருக்கு தொந்தரவாக இருக்கிற மாதிரி பார்க்கக்கூடாது, நமக்கே தொந்தரவு ஏற்படுற மாதிரி நம்ம பிறரை பார்க்கக்கூடாது. இதுதான் அடிப்படை கல்வி. என்னென்னா பிறருக்கு இடையூறு தர்ற மாதிரி வாழக்கூடாது, பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது. பிறருக்கு உதவி செய்கிற மாதிரி நம்ம பார்க்கணும், பிறருக்கு உதவி செய்வது போல் செய்கிற மாதிரி நம்ம பேசணும், வாழணும். இதுதான் அடிப்படை விதிமுறை.